எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு சில நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார்மர் சிஎம் ஃபார்மர் சிஎம் சிஎன் அண்ணாதுரை அவருடைய வேண்டுகோளுக்கு என்னங்க, பிரின்ஸிபல் அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தான் கற்றுக் கொடுக்கப்படணும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிவிகே கவர்மெண்ட் சிஎம் தலைமை ஜோசப் விஜய் அவருடைய தலைமையில் இருக்கிற டிவிகே கவர்மெண்ட் தேர்ஸ்டே அன்னைக்கு அதை ரீஅஃபர்ம் பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் 2 லாங்குவேஜ் பாலிசி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கவர்னருடைய ஆர்வி அர்லேக்கர் அட்ரஸ் பண்ணுறதுல ஒரு பார்ட்டாக இருந்தது. அசம்பிளி அந்த ஸ்டேட் அசம்பிளியில் அந்த தேர்ஸ்டே அன்னைக்கு அது பார்ட்டாக இருந்தது அட்ரஸ் பண்ணுறதுல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அரசு ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணாங்க, எதிர்த்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, அதாவது அந்த சென்டருடைய அந்த பொசிஷன் அந்த 3,458 crore அந்த டியூ டு தமிழ்நாடு அண்டர் அந்த சமக்ர சிக்ஷா அபியான் அந்த இது ரிலீஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 3 லாங்குவேஜ் ஃபார்முலா இம்ப்ளிமெண்டட் அது பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அன்அக்செப்டபிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதை 3 லாங்குவேஜ் பாலிசி அப்படிங்கிறது ஒத்துக்கிட்டால் தான் அதை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி, பட் அதை ஏற்றுக்கப்பட முடியாது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யூனியன் கவர்மெண்ட்டு இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணுங்கள் அந்த பெண்டிங் அமௌண்ட்டை அப்படின்னு அர்ஜு பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராப்ளம்ஸ் லிங்காக இருக்குல்ல நீட் அண்ட் என்இபி அந்த இது நேஷ்னல் எஜுகேஷ்னல் பாலிசி அது கன்கரண்ட் லிஸ்ட்டில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கப்படும், எஜுகேஷன் அந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சென்டரை அர்ஜி பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க பர்மிட் பண்ணுறதுக்கு. அதாவது தமிழ் ஃபார் ப்ளீடிங்ஸ் இன் தி மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணும், அதாவது ஃபில் லாங் அந்த வேக்கண்ட்டாக ரொம்ப நாளாக டீச்சிங் போஸ்டெல்லாம் இருக்கும்ல ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸில், அப்புறம் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில், அதெல்லாம் த்ரூ அந்த டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸில் பேஸ்டு ஸ்ட்ரிக்ட்லி எலிஜிபிலிட்டி அண்ட் மெரிட்டில் ஃபுல் அதை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்களுக்கு திறமையானவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க வேரியஸ் ஃபண்டமெண்டல் ரீஃபார்ம்ஸு, அதாவது ஹையர் எஜுகேஷன் செக்டாருக்கு அப்படிங்கிறத அர்லேக்கர் அதாவது கவர்னர் இதை சொல்லியிருக்காரு. இந்த அசம்பிளி செஷனில் சொல்லியிருக்காரு அவர். ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்ஸ்டே அன்றைக்கி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதான் கமிட்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதை பற்றி ஒலிம்பிக் சென்டர்ஸு ஆஃப் எக்ஸலன்ஸ், அப்புறம் இந்த ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒலிம்பிக் மெடல் வின்னர்ஸு, அப்புறம் அந்த பொசிஷன் தமிழ்நாடோடது இந்தியாவுடைய லீடிங் ஸ்போர்ட் பவர் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரதுக்காக இதை அசம்பிளியில் அட்ரஸ் பண்ணும்போது கவர்னர் ஆர்வி அர்லேக்கர் சொல்லியிருக்காரு. இது வேர்ல்டு கிளாஸ் சென்டர்ஸ் ஆஃபர் அத்லெட்டிக் ஃபைனஸ்ட் ட்ரைனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் கோச்சிங் எலைட் கோச்சிங் இருக்கும், அப்புறம் கட்டிங் எட்ஜ் ஸ்போர்ட்ஸு, அப்புறம் சயின்ஸு பர்ஃபார்மன்ஸ் அந்த இதில் அனாலிட்டிக்ஸு அதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது காம்ப்ரிஹென்சிவ் அத்லெட் டெவலப்மெண்ட்டும் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சனுக்கும் அந்த த்ரூ ஸ்கில் அந்த டெவலப்மெண்ட் ட்ரைனிங்கு, அப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் ஹெல்ப் குரூப்ஸ். ஏன்னா யூஸ்வலாக இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் அந்த காலத்தில் ரொம்ப ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாங்க. இப்போல்லாம் 3வது பிரிவு அப்படிங்கிற மாதிரி வச்சு அவங்களுக்கும் இப்போ வேலை வாய்ப்புகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அசிஸ்ட் பண்ணுறாங்க அந்த செக்யூரிங் எம்ப்ளாய்மெண்ட், அப்புறம் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, அப்புறம் சப்போர்ட் ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் பண்ணி தருவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. வெட்ரன் சிபிஐ லீடர் சி மகேந்திரன் அப்படிங்கிறவர் தேர்ஸ்டே தமிழக வெற்றி கழகமில் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அவர் ஃபார்மலாக இப்போ அந்த பார்ட்டியில் ஹெட் குவார்ட்டர்ஸில் பனையூரில் பதவி ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ரிப்போர்ட்டர்ஸ் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சிஎம் விஜயோடைய அந்த கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவர் ஹோப் கொடுத்துருக்காரு. கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இவர் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் ரீகால் பண்ணியிருக்காரு என்னென்னா, லைஃப் லாங் அசோசியேஷன் அந்த சிபிஐ பற்றி சொல்லும்போது நான் கண்டினியூ பண்ணுவேன். அதை சிக்னேச்சர் அந்த இதை டவல் ரெட் டவல் தான் சிம்பாலைஸ் பண்ணுறது, அந்த கோர் வேல்யூஸை அன்சேஞ்ச்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு.
காங்கிரஸ் ஃபங்க்ஷனரி ஸ்ரீநிதி அப்படிங்கிறவங்க வந்து இங்கே சிங்காநல்லூரில் கண்டெஸ்ட் பண்ணவங்க வந்து டிஎம்கேல ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. ஒயிட் பேப்பர் பற்றி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்ததில் அதை பற்றி வந்து இந்த டிவிக்கே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிஎம் விஜய் அவங்களுடைய இதை தேர்ஸ்டே அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஎம்கே அவங்கள ஃபிஸ்கல் மிஸ்மேனேஜ்மெண்ட் இருந்திருக்கு, எஃபெக்டிவ் ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கலை, அவங்க ட்ரக் கல்ச்சர் இருந்திருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக ஒயிட் ஸ்ப்ரெட்டாக வந்து அவைலபிளாக இருந்திருக்கு இந்த நார்கோட்டிக்ஸு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லா அண்ட் ஆர்டர் வந்து சரியாக இல்லை அப்போது அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மெய்டன் அட்ரஸை வந்து இந்த அசம்பிளியில் கவர்னர் ஆர்விஆர் லேக்கர் சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட் வந்து ப்ராப்பர் டாக்குமெண்ட் எவ்ரி ருப்பின்னு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட் வந்து டீட்டெயில்டாக யூனியன் கவர்மெண்ட்டோட டிஸ்கிரிமினேட்டரி அப்ரோச் பற்றி வந்து ஃபினான்ஷியல் டிவல்யூஷன் டு தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அசம்பிளி வந்து கண்டிப்பாக ரிசல்யூஷன் பாஸ் பண்ணுவாங்க. அதை என்ன டிமாண்ட் பண்ணுவாங்கன்னா, ஸ்டேட்டுடைய ஷேர் ஆஃப் அந்த டேக்ஸ் டிவல்யூஷன், அப்புறம் வந்து ஸ்பெஷல் லீகல் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணப்படும். அந்த பர்சியூ பண்ணுறதுக்கு அந்த மேட்டரை வந்து சுப்ரீம் கோர்ட் கொண்டு போகிறதுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு ஒரு சில வருஷங்களாகவே வந்து தமிழ்நாடு ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து ரொம்ப வந்து சிவியர் டிட்டோரியேட் ஆகிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ரெவென்யூ லீக்கேஜஸ் அண்ட் சிஸ்டமேட்டிக் கரப்ஷன் அந்த இதெல்லாம் வந்து பற்றி சொல்லியிருக்காங்க. டேக்ஸ் ரெவென்யூ அந்த இதெல்லாம் வந்து டிக்ளைன் பண்ணியிருக்காங்க. 5.93 வந்து ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. லிக்கர் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எவ்வளோன்னா, பிரிங்கின் 1,000 crore ஆனுவலாக. இவன் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரிவெண்ட் பண்ணியிருக்காங்க லீக்கேஜ் அந்த ரெவென்யூ கவர்மெண்ட் ஒர்க்கு, அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரீஸ்டோர் பண்ணுறது அந்த ஸ்டேட்டுடைய ஃபினான்சஸை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த போல் ப்ராமிசஸ்லாம் கொடுத்துருக்காங்கல்ல கவர்மெண்ட்டு, அது வந்து 1 by 1 கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணப்படும். வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இந்த இயரில் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் எல்லாமே பண்ணுவாங்க. ஃபினான்ஷியல் பொசிஷன் ஸ்டேட்டுடைய இந்த இதை வச்சு பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் தமிழ்நாடு டேட்ஸ் வந்து டபுள் ஆகிருக்கு. 10 lakh crore வந்து ஆகிருக்கு. அது வந்து 28.3% ஆகி ஸ்டேட்டுடைய ஜிஎஸ்டிபி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 23% வந்து ஸ்டேட்டுடைய டோட்டல் ரெவென்யூ ரெசிப்ட் அதை வந்ததில் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறது வந்து அந்த கடனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும்ல, அதுக்கு வந்து 23% வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பற்றி பேசும்போது கவர்னர் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கவர்மெண்ட் வந்து எய்ம் பண்ணிகிட்ருக்காங்க தமிழ்நாடு ட்ரக் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு. ஸ்பெஷலாக வந்து ஃபோர்ஸை வச்சு இப்போ ப்ரிவெண்ட் பண்ணணும் எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ஸில். அப்புறம் வந்து எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எராடிகேட் பண்ணுறதுக்கு, அந்த இதை ட்ரக்கு வந்து வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 717 லிக்கர் அவுட்லெட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இதெல்லாம் வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸு அப்புறம் வந்து அந்த ஸ்கூல்கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் என்ன அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஸ்விஃப்ட் அண்ட் ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் எடுப்போம் நாங்கள். செக்ஷுவல் வயலன்ஸு அப்புறம் ஆன்டி சோஷியல் ஆக்டிவிஸ்டெல்லாம் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கொடுப்போம், செக்யூர் பண்ணுவோம் நாங்கள் லேடிஸ் அண்ட் சில்ட்ரன் நம்ம பீப்புளை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லார்ட் அண்ட் ஆர்டரை வந்து நாங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க என்னென்னா, பப்ளிக்கோட பீஸு, ரூல் ஆஃப் லா, சேஃப்டி ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரன் அப்படிங்கிறதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த லிக்கரும் இந்த ட்ரக்கு இது ரெண்டுமே இல்லாமல் இருந்தாலே நம்மளுக்கு வந்து விமனுக்கும் சில்ட்ரனுக்கும் ரொம்ப சேஃப்டி இருக்கும். ஏன்னா அது இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்டேக் பண்ணும்போது தெரியாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறத பற்றி, அடிக்ஷன்ஸ் பற்றிலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்காக தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கலாம். இவ்வளோ அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாங்க. எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.